மனிதன் இந்த ரமதானுக்குள்ளே நுழைகிற நேரத்திலே அவனது உள்ளத்திலே உறுதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான சில அடிப்படைகளில் ஒன்று, மிக பிரதானமான அடிப்படைகளில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா அமல்களுக்கும் இது பொருந்துமாக இருந்தாலும் கூட இந்த ரமலான் என்பது ஒரு மனிதர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளிலேயே ஒரு மாத காலம் என்ற ஒரு இபாதத் இருக்குமா இருந்தால் அது என்ன? ரமலான் தான். தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ ஹஜ்ஜோ இவைகளை எடுத்துக்கொண்டா டெய்லி நம்ம 5 நேரம் தொழுவதாக இருந்தாலும் கூட அந்தந்த நேரங்கள் அது முடிஞ்சிடும். ஆனால் ரமலானை பொறுத்த வரைக்கும் ஒரு மாத காலம் அதனுடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் கோர்வையாக என்ன செய்யும்? நடந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மற்ற வணக்கங்களை விட ஒரு மிகப்பெரிய ஒரு தயார் நிலை ஒன்று வேண்டும் என்ற ஒரு மாத கால போராட்டம் அது. மனிதன் இந்த மாதிரியான ஒரு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடிய நேரத்தில், வணக்க வழிபாடு நம்ம எதிர்கொள்ளக்கூடிய நேரத்தில் 3 விஷயங்கள் அந்த அமல்களிலே நடக்க இருக்கிறது. அதை புரிந்து கொண்டோம் என்றால் நமது உறுதி விஷயத்திலே தளர்வு வராமல் அறிவோடு இருப்பதற்கு, உறுதியோடு இருப்பதற்கு அது உதவியாக என்ன செய்யும்? இருக்கும். முதலாவது, எந்த ஒரு வணக்க வழிபாடுகளுக்கும், ரமலான் போன்ற வணக்க வழிபாடுகளுக்கு தயாராகுதல் அப்படி என்பது. வணக்கம் செய்யல, ஆனா அந்த வணக்கம் செய்வதற்கு தயாராகுதல். இரண்டாவது நிலை தான் வணக்கம் செய்தல், அந்த வணக்கத்தை ஈடுபடுதல் நாம். ஆனா முதலாவது அம்சம் அந்த வணக்கத்திற்காக நாம் தயாராகுதல், வணக்கத்தை செய்தல் நம்ம நடக்கக்கூடிய அம்சம். அது முடிந்த பின்னால நடந்த வணக்கத்தை பற்றி முஹாசபா செய்தல், உள்ளத்தோடு கேள்வி கேட்டுக்கொள்ளல். எந்த அளவில் செய்தேன், எப்படி செய்தேன், யாருக்காக செய்தேன், என்னென்ன விளக்கங்களோடு நான் செய்தேன், செய்தவைகளில் எந்த அளவு உயிரோட்டமாக என்ன செய்தேன் என்ற முஹாசபா செய்து கொள்ளல். அப்போ இரண்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த வணக்கம் என்பது. இப்ப இந்த தயார்படுத்தல் என்பது நமக்கு அந்த மாதிரி செய்ய வேண்டும், இபாதத்துடைய மாதம் வரப்போகிறது, நாம் எப்படி செயல்படுதல் என்கின்ற ஒரு அம்சத்தை பற்றி அல் குர்ஆனில் கிட்டத்தட்ட இது ஒத்த விஷயமாக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம். அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் யுத்தம் செய்தல், போராடுதலை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்றான் அல்லாஹ்? வலவ் அராதுல் ஹுரூஜ லஅது லஹு உத்தா வலாக்கின் கரிஹல்லாஹும் பிஆதஹும் ஃபஸப்பதஹும் வகீல குது மஅல் காயிதீன். அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் இந்த யுத்த களத்திற்கு போக வேண்டும் என்று இருந்திருந்தால், ரசூலுல்லாஹ் சரியா தபூக்குக்கு போற அந்த யுத்தம் போறது வாரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலம். வலவ் அராதுல் ஹுரூஜ், அந்த யுத்த களத்துக்கு அவர்கள் போக வேண்டும் என்று இருந்திருந்தா, அவங்களுடைய எண்ணங்கள்ல இருந்திருந்தா, லஅது லஹு உத்தா, அவர்கள் அதற்கான முழு தயாரிப்பையும் அவர்கள் செய்திருப்பார்கள். அல்லாஹ் நயவஞ்சகத்துக்கு ஆதாரமாக என்ன சொல்றான்னா, லஅது லஹு உத்தா, அதற்கான தயாரிப்புகளை அவர்கள் செய்திருப்பார்கள். போக வேண்டியிருக்குது, அதுக்கு என்னென்ன செய்யணும், வாகனங்களை தயார்படுத்துறது, அது போல ஆயுதங்களை தயார்படுத்துறது, யாரோட போறது, எப்படி போறது, என்ன மாதிரியான சேமிப்புகளை நம்ம செய்து கொள்வது என்றெல்லாம் அவர்கள் தயாராகி இருப்பார்கள். நாளைக்கு போறாங்க, இந்த வரைக்கும் தயார் நிலை எதுவுமே என்ன அவர்களிடத்திலே இல்லை. அப்படி என்றால் அவர்கள் போவதற்கான மனநிலையில் இருக்கவில்லை என்பதை அல்லாஹ் தஆலா ஆதாரமாக அதை என்ன செய்கிறார்? சொல்லி காட்டுகிறார். யததிரூன இலைக்கும், அதாவது உங்களுக்கு காரணம் சொல்கிறார்கள். இதா ரஜாவு இலைஹிம், அவர்கள் திரும்பி வந்த நேரத்தில் காரணம் சொல்றாங்க, நான் இதனால தான் வரல, அதனால தான் வரலன்னு சொல்லி காரணம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு காரணம் சொல்றாங்க தானே, ஆரம்பத்தில் அவங்க தயாராகி இருந்தார்களா என்று பாருங்கள். ஏதாவது ஆதாரம் என்ன, அந்த உழைப்பு முயற்சிகள் என்று ஏதாவது இருந்ததா என்று என்ன பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறார்? சொல்லி காட்டுகிறார். அப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் முதலாம் நாள் ரமலான் விடுகின்ற அந்த சஹர் நேரத்தில் தான் புறகண்டாங்களாமா ரமலானா என்று நிற்கக்கூடிய ஒரு மனிதர், ஒன்றும் திட்டம் போடவும் இல்லை, ஒரு பிளானும் பண்ணல, ஒரு ஐடியாவும் பண்ணல என்று சொல்றவர் அந்த இடத்துல அவருடைய இபாதத்துக்கள் வீணாவது, அந்த உறுதிகள் வீணாவது என்பது இயல்பானது. ஏனென்றா அவர் இயற்கையான ஒரு சூழ்நிலையில, மார்க்க சூழ்நிலையில வளர்க்கப்பட்டாலும், அவரை சூழ சஹருடைய அதான்கள் கேட்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலும், இஃப்தாருடைய சூழ்நிலை இருந்தாலும், கியாமுல் லைல் இருந்தாலும் அவர் தயாராகல. அது அவரை ஞாபகம் ஊட்டிச்சே தவிர அவர் தயாராகவில்லை. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக முக்கியமான பிரதானமான அம்சமாக இதை சொல்றான். அவர்கள் அதுக்கு தயாராக இருந்தால் லஅது லஹு உத்தா, தயார்படுத்தி இருப்பார்கள். அவர்கள் அப்படி செய்யாததனால் அல்லாஹ் என்ன செய்தான் அப்படின்னு சொல்றான்னா, ஃபஸப்பதஹும், அவர்களிலே அல்லாஹ் தஆலா தாமதத்தை ஏற்படுத்தினான், சோர்வை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அவர்கள் அல்லாஹ் தஆலா உறுதியின்மை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஃபஸப்பதஹும், அல்லாஹ் தஆலாவே சொன்னா, வகீல குது மஅல் காயிதீன், போகாமல் வெளிக்கிளம்பி செல்லாமல் உட்கார்ந்து இருப்பவர்களோடு நீங்களும் என்ன செய்து விடுங்கள், உட்கார்ந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். இதுல உட்கார்ந்தவர்கள் 2 விதமானவங்க இருக்கிறாங்க, நயவஞ்சவர்களும் இருக்கிறாங்க, உண்மையான மூமின்களும் என்னது 3 பேர் என்ன செஞ்சாங்க அதுல இருந்தாங்க. ஆனா அவர்கள் தயாராகவில்லை என்பது அல்லாஹ் தஆலா 2 பேரோடும் சேர்த்து சொல்லி காட்டுறான். இது ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது யுத்தத்தோடு சம்பந்தப்பட்டது, தொழுகையோடு சம்பந்தப்பட்ட நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் ஃபதாலிக்குமுர் ரிபாத் அப்படின்றாங்க. தொழுகை என்ன சொல்றாங்க, அதான் யுத்தம் பண்றாங்க. தொழுகை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதாலிக்குமுர் ரிபாத் அப்படி என்ன யுத்தம் தெரியுமா? இன்திபாருஸ் ஸலா பஅதஸ் ஸலா, ஒரு தொழுகைக்கு பின்னால் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருத்தல் அப்படின்னா, ஒரு தொழுகைக்கு பின்னால அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருத்தல் ஃபதாலிக்குமுர் ரிபாத், அதுதான் யுத்தம், அதுதான் போராட்டம். ரிபாத்னு சொல்றது எல்லைகள்ல பாதுகாப்புக்கு போராடுறது, அதுதான் யுத்தம் என்று சொல்லி ஹதீஸ்ல வார்த்தை பார்க்கலாம். ஒரு தொழுகை தொழுது முடிஞ்ச பின்னால அடுத்த அதான் சொல்லுகின்ற பொழுது நம்ம தொழுகைக்கு உதவெடுத்து தயாராகி போறது எங்க கடமை.
ஆனால் தயார் நிலை என்பது ஒரு ஈமானிய மனநிலையுடைய உச்சகட்டம். ஒரு தொழுகை முடிஞ்ச பின்னால அடுத்த தொழுகை நான் இந்த டைம்ல தொழணும், அதற்காக நான் என்ன செய்யணும், வேலைகளை எப்படி பிற்படுத்திக்கிறோம் என்ன செய்யணும் என்ற ஒரு மனிதன் தயாரிப்போடு இருக்கக்கூடிய மனோநிலை வந்து ஷைத்தான் அவனை வளமையான சந்தர்ப்ப வேகத்தில் பயன்படுத்தி அவனது வணக்க வழிபாடுகளை வீணாக்காமல் இருப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக என்ன செய்யும், மாறிவிடும். எனவே நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்னா, இந்த இடத்திலும் வதாலிக்கும் ஒரு ரிபாத் அப்படி என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இந்த ரமலானுடைய அதாவது அம்சங்களை பாராட்டுகின்ற பொழுது, அதை சொல்லுகின்ற பொழுது, அவருடைய ஆர்வமூட்டல்களை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ரமலான் கடமையாவதற்கே படிமுறை எடுத்ததை நீங்க பாப்பீங்க. இந்த ரமலான் எப்படி ஒரு மாத காலம் நோன்பு வைக்க வேண்டும் என்ற கடமை வருவதற்கு பல படிமுறைகளை தாண்டி முஸ்லிம்களுக்கு மத்தியில் பதில் யுத்தத்தின் பொழுது என்ன செய்கிறது, அந்த ரமலான் இறங்கி கடமையாகிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே முதலாவது மனதுக்குள்ள நம்ம வணக்க வழிபாடுகளுக்காக யாதாத் நாங்க ரெடி ஆகி, அதாவது இப்ப ஷாபான் மாதம் என்பது உண்மையிலேயே எங்களுக்கு அந்த பயிற்சியை இயல்பா தருது. ரமலான் வந்து இப்ப நம்ம மாதத்துக்கு ஒரு 2 நோன்பு அல்லது 3 நோன்பு பிடிப்பவர்களாக இருப்போம், சுன்னத்து நோன்புகள், அல்லது 4 நோன்பு பிடிப்பவர்களாக இருப்போம். ஆனா ஷாபான் வருவதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் முழுதாக பிடித்தார்கள் என்று சொல்லுகின்ற அளவில் ஷாபான் நோன்பு பிடிப்பார்கள் ஹதீஸ்ல வருது. ஷாபான் நோன்பு ஒருத்தர் வந்து ஒரு 25 நோன்பு பிடிச்சிட்டாருங்களே, ஒரு 20 நோன்பு பிடிச்சிட்டாருங்க, அவர் ரமலானுக்கு ஈஸியாக என்ன செஞ்சார், அவர் தயாராகிட்டார்னு அர்த்தம். அவருக்கு அந்த ரமலானை கடப்பது என்பது ஒரு பெரிய ஒரு அம்சமாக இருக்காது. ரமலான் முடிஞ்சு ஷவ்வால்ல 6 நோன்பு பிடிக்கப்படுற பாருங்க, நீங்க பிடிக்கணும். ரமலான் முடிஞ்சு ஷவ்வால்ல 30 பிடிச்சவனுக்கு 6 வந்து 60 பிடிக்கிற மாதிரி என்ன செய்யும் இருக்கு. 6 வந்து 60 பிடிக்கிற மாதிரியான ஒரு போராட்டம் என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும். அது சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா, ஒரு ரமலான் மாசத்திலே முழுமையா பாவம் செய்யற ஒருத்தர் வந்து இன்னொரு பாவம் செய்யற ஒருத்தர் கடிதம் எழுதுகிறார். எப்படின்னா, எதிரி வந்து விட்டாண்டு மலைட்டா எதை ரமலான் மாதத்தை பத்தி கடிதம் எழுதுறா, என்னது ஜா ஷஹ்ருல் அது, எதிரி வந்து என்ன, ரமலான் மாசத்தை அவன் நினைச்சாலும் பாவம் செய்யலாத ஒரு சூழ்நிலை அவனுக்கு என்ன செய்யுது இருக்குது. அதனால எதிரி வந்து விட்டான், அவர் கடிதம் எழுதுறார். அவர் இவருக்கு பதில் எழுதுறாரு எப்படின்னு சொன்னா, ஷவ்வால் உனக்கு லேசா இருக்கட்டும் மட்டும் தான் இது வந்திருக்கு அப்படின்னு பதில் எழுதுறாரு, ஆறுதல். இவர் வந்து அவருக்கு ஆறுதல் படுத்திக்கிறார், இவர் எழுதிக்கிறார். அப்ப ஷவ்வால் என்று வந்த உடனே நமக்கு இயல்பாக ஒரு மாதம் 30 நாள் நோன்பு பிடித்த ஒரு மனிதனுக்கும் ஷவ்வால் வந்த உடனே என்ன செய்யுது, 6 நோன்பு பிடிப்பது ஒரு பெரும் போராட்டமாக 30 சிம்பிளா என்ன செய்யலாம் பிடிக்கிறான். இது அர்த்தமே என்ன தெரியுமா, நாங்க பிடித்தது எமது சமூக சூழல், எமது இயல்பான சூழல் அப்படி இருப்பதற்கு. அதான் இதை இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான்னு சொன்னா, சிலர் யசூமு ஆதத்தன் வளமையால் நோன்பு பிடிக்கிறார்கள், யசூமு ஆதத்தன் வளமையால் நோன்பு பிடிக்கிறார்கள். அவருக்கு நோன்பை விடு என்று சொல்லி சாட்டையால் அடிக்கப்பட்டாலும் நோன்பை விட மாட்டார், சாட்டையால் அடிக்கப்பட்டாலும் நோன்பை விட மாட்டார். ஆனால் அந்த நோன்பு பிடித்துக்கொண்ட நிலையிலேயே பலரோடு புறம் பேசுவார், பலருடைய சொத்தை அபகரிப்பார், வட்டி கூட எடுப்பார், பலருக்கு அநியாயம் கூட செய்வார், பலவிதமான வேலைகளும் சில பொழுது தொடாம கூட இருப்பார். ஆனா யசூமு ஆதத்தன் அவருடைய வளமையில் அவர் நோன்பை என்ன செய்வார், அவர் பிடிப்பாரு. இப்படி உள்ள மக்களை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அதாவது அவரால் நோன்பை விடுவது என்பது உமிழ்நீரை கூட ஒழுங்காம துப்பிக்கிட்டு இருப்பார், உமிழ்நீரை கூட விழுங்காம நோன்பு முறிஞ்சிருமோன்னு துப்பிக்கிட்டு இருப்பாரு. ஆனா புறம் பேசுவதில் இருந்து மற்ற பாவங்கள் செய்வதில் இருந்து தொழுகையில கூட கவனம் இல்லாம எதுவுமே கவனம் இல்லாம இருப்பார். ஆனா நோன்பை கரெக்டா செஞ்சிருவார், பிடிச்சிருவார். இது அவருடைய இயல்பான சமூக சூழ்நிலையால அவருக்கு வளமையாகினதே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன நான் வந்து அதாவது பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் நோன்பை விடுவது எனக்கு விருப்பமானது ஒருவரை பற்றி புறம் பேசுவதை விட ரமலான்ல நோன்பு பிடித்த நிலையில். அப்ப எனவே வளமையால நம்ம நோன்பு பிடிப்பதனால தான் ரமலான் முடிஞ்ச உடனே 6 நோன்பு என்பது நமக்கு 60 நோன்பு மாதிரி என்னது அது இருக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். இந்த வளமையை ஏற்படுத்துவதற்கு இஸ்லாம் உறுதியை வளர்க்கிறதுக்கு தான் ஷாபான் வந்து எங்களுக்கு ஒரு பயிற்சியாக தரப்படுது. ஷாபான்ல ஒருவர் வந்து அதிகமான நோன்பு பிடிக்கிற ஒரு வளமை இல்லாது விட்டாலும் கூட ஒரு முயற்சியும் எடுத்து ஆரம்பிங்களே, 10 நோன்பு பிடிச்சிட்டாருங்க, வளமையான நாட்களை விட கொஞ்சம் கூட பிடிச்சிருப்பாரு. இப்படி பிடித்தவருக்கு தடை தான் வருது ஹதீஸ்ல, நீங்கள் ஷாபானோடு ரமலானை சேர்த்து விட வேண்டாம். அப்ப அந்த சமுதாயம் எங்க இருக்கு, நம்ம எங்க இருக்கிறோம் பாருங்க. நீங்க நோன்பு அப்படியே பிடிச்சிட்டு வந்து ரமலானோடு ஷாபானை சேர்த்துற வேணாம் அப்படின்னு ஷாபான் 30 முடிச்சு அடுத்த நாள் ரமலான் ஃபர்ஸ்ட்னு ஆகிற வேணாண்டு அந்த தடையெல்லாம் அந்த ஹதீஸ்ல பிரபலியமே இல்லையே. அந்த லெவல்ல யாருமே என்ன இல்லை என்பதனால 90% இல்லை என்பதனால இந்த ஹதீஸ்ல கொஞ்சம் காலத்துல மறந்தே போயிடும் இந்த ஹதீஸ்லாம். ஏன் ரமலானை ஷாபானை ரமலானோடு சேர்க்க வேண்டாம், அவ சேர்க்க வேண்டாம் என்றால் இதுதான். பெருநாள் நாளில் நோன்பு பிடிப்பதை நபியர்கள் தடை செய்தார்கள். இந்த ஹதீஸ்ல அவங்க எடுத்து பாருங்க, பெருநாள் நாளில் நபியர்கள் நோன்பு பிடிப்பதை தடை செய்தார்கள். நமக்கெல்லாம் அந்த தடை ஏன் செஞ்சாங்கன்றே நமக்கு என்ன தெரியாது, நம்ம தான் நோன்பை பிடிக்க மாட்டோமே. பெருநாள் நாள் ஏன் தடை செய்தார்கள், இயல்புல என்ன நினைக்கிறோம், சுன்னத்தை நம்ம ரசூலுல்லாஹ்வோட கட்டளை தடை செய்யப்பட்டிருக்கு, அதனால நம்ம நோன்பு பிடிப்பதில்லை என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையாக சொல்ல போனா எங்களோட வளமைக்கு அதுல பிடிக்கிற ஐடியாவே எங்களுக்கு என்ன இல்லை, தடையால நம்ம எல்லாம் என்ன செய்யல விடவில்லை. வளமையால நம்ம எதை செய்கிறோம், அல்லாஹ்வுடைய அந்த எண்ணத்தை வரவழைத்து ஹுதூர் நிய்யாவோடு எதை செய்கிறோம் என்பதை பார்க்கிறதுக்கு ரமலானுக்கு தயாராகுதல் ஒரு அடையாளம். ரமலானுக்கு தயாராகுதல் ஒரு அடையாளம். அந்த மனிதர் அந்த இபாதத்தை விரும்புகிறார், அந்த இபாதத்தை எதிர்நோக்குகிறார், அந்த இபாதத்துக்கான முயற்சியை செய்கிறார். தொழுகை எப்படி ரிபாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதே போல என்ன தபூக் யுத்தத்தில் கிளம்பி செல்வதை பற்றி அந்த வசனம் எப்படி அவர்கள் தயார்படுத்தி இருப்பார்கள், அப்படி தயார்படுத்தாதனால் அல்லாஹ் தஆலா அவர்கள் என்ன செய்து விட்டான், அதாவது தாமதமாக்கி விட்டான், அவர்களை உட்கார வைத்து விட்டான் என்பதை நம்ம எப்படி தெரிந்து கொள்கிறோமோ அது போன்றுதான் இந்த ரமலான் ஒரு ஆதாரம். ரமலான் ஒரு ஆதாரம்.